டிபி கஜேந்திரன் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். குட்டையான உடலமைப்பு, பார்த்தாலே சிரிப்பு வரக்கூடிய தோற்றம், இவையெல்லாம் ஒரு நடிகராக இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது. அதனாலே தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களோடு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஒரு நடிகர் மட்டுமல்லாது இவர் ஒரு நல்ல இயக்குனர், தயாரிப்பாளரும் கூட. அந்த காலகட்டத்தில் குறைந்த பட்ஜெட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்களில் கஜேந்திரனுக்கு முக்கிய இடம் உண்டு என்றே கூறலாம். கே பாலச்சந்தர், விசு ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய டிபி கஜேந்திரன் 1988ஆம் ஆண்டு வீடு மனைவி மக்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி, அதைத் தொடர்ந்து எங்க ஊரு காவக்காரன், பாண்டிய நாட்டு தங்கம், மிடில் கிளாஸ் மாதவன், பந்தா பரமசிவன், பட்ஜெட் பத்மநாதன், சீனா தானா, நாட் 7 உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வெற்றி திரைப்படங்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்திருக்கிறார். இவரும் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அன்றைய காலகட்டத்தில் சென்னை மாநில கல்லூரியில் ஒன்றாக படித்த கல்லூரி தோழர்கள். சிறுநீரக தொற்று காரணமாக தனது 68 வயதில் மரணமடைந்தார் டிபி கஜேந்திரன் அவர்கள்.